ஹே கைஸ், நம்ம ரீசெண்டாக பட் ஒரு வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் ப்ரோ ஏடபிள்யூ மேக்ரோ கரெக்டாக சொல்லுங்க தான் கேட்டுருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறேன். நீங்கள் என்ன இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோ லைக் விட்டு நம்ம ஏஜ் மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே ஜிஜிமோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு எடிட்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு நியூ கீ ஒன்று ஓப்பன் பண்ணி எம்டியாக ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கீ வச்சிங்க. அப்புறம் மேக்ரோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அப்புறம் கீழே மேக்ரோ ஆப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் டேப்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2 டைம் கிளிக் பண்ணி எடுத்துங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்க டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வைங்க, அதான் லாஸ்ட்டாக வைக்க முடியும். அதுக்கப்புறமா இருக்க டேப்ல 160 170. ஸோ இந்த ரேஞ்சில் எது வச்சாலும் பெட்டராக தான் இருக்கும். இதுக்குள்ளே வைக்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டில் இருக்க கீயை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன்லையும் செகண்டில் இருக்க கீ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்லையும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளே பண்ணுங்கள். கைஸ் இப்படி ப்ளே பண்ணால் இது மட்டும்தான் ஸ்விட்ச் ஆகும். அதாவது வேகமாக ஸ்விட்ச் பண்ணி மட்டும்தான் ஆட முடியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று விளையாடி கட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது மேக்ரோ செட்டப்பால முடியாது. இது பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக ப்ளே பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பிசி வச்சிருக்க பிளேயர்ஸால மேக்ரோவில் ப்ளே பண்ண முடியும். இந்த ஜிஜி மோஸ்ல ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ஸ்னைப்பரில் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயிலாக ஒரு டியூட்டோரியல் வீடியோ ஒன்று போட்டுடலாம். சரி கைஸ், உங்களுக்கு வேறு எதனா ஜிஜி மோஸை பற்றி டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சரி கைஸ், பை, நாளைக்கு பார்க்கலாம்.